அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்து எல்லா விதத்திலும் அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நான் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 127வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராக்கி அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் கட்டி எழுப்பும் குடும்பம் என்கிற தலைப்போடு ஒரு 20 நிமிஷம் தேவனுடைய ஆலோசனையை நான் அருமையான மணமகன் மணமகள் என்னும் திருமணம் ஆகிறவர்கள் ஆக போகிறவர்கள் ஆகணுங்க. இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் கட்டப்படுகிற குடும்பங்கள்ல சந்தோஷமும் சமாதானமும் அதிகமாகிறது. இந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குடும்பம் நடத்துவதற்கு, குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வெறும் படிப்பு, பணம், அழகு, அந்தஸ்து இவைகளை வைத்து ஒரு மனுஷன் குடும்பம் நடத்த முடியாது. ஒரு மனுஷன் குடும்பம் நடத்த முடியாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு இருக்கும் போது அந்த குடும்பத்தில் சமாதானமாயிருக்கும், அந்த குடும்பம் சந்தோஷமாயிருக்கும், அந்த குடும்பம் நிறைவாக இருக்கும். பண்டைய காலத்துல நான் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க, 7 பேர் இருப்பாங்க. அப்படிதானே எல்லாருக்கும் தெரியும். பசி பட்டினி அன்னைக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கு. அந்த ஒரே வீட்டுக்குள்ள, ஒரே அறைக்குள்ள, ஒரே ரூமுக்குள்ள, அந்த ஒரு வீட்டுக்குள்ள என்ன செய்வாங்க, இருந்து மகிழ்ச்சியா இருந்தாங்க. காரணம் என்னன்னா அன்னைக்கு மனுஷர்களுக்குள்ளாக உண்மையான ஒரு நிறைவு, ஒரு பக்தி இருக்கு. அருமையான மணமகனுடைய வாழ்க்கையில் ஒரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். சங்கீதம் 128:1. முன்மாதிரியான ஒரு கணவன் எப்படி இருக்கணும், அந்த கணவன் எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஒரு கணவன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கணவன் மாத்திரமல்ல, மனைவியும் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், பயப்பட வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் பக்தி இருக்கும், ஆண்களுக்கு ரொம்ப பக்தி இருக்காது. அவர்கள் ஒரு கரடுமுரடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே தான் ஆண்டவர் புருஷர்களுக்கு இதை கட்டளையாக கொடுக்கிறார். ஒவ்வொரு புருஷர்களும் பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசுவா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா குடும்பம் அவ்வளவு சமாதானமாக இருந்தது. வேதம் சொல்லுகிறது அவனுடைய நாட்கள் எல்லாம் இளைப்பாறுதலின் நாட்களா. காரணம் என்ன தெரியுமா, அவன் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஆண்டவரை மாத்திரம் அவன் நம்புகிறவனாயிருந்தான். தெய்வத்தை முக்கியப்படுத்துகிறவர்களாயிருந்தான். இங்க வந்திருக்கிற நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, அப்படிதானே? நீங்க எந்த மதம்னு எனக்கு தெரியாது, எந்த சர்ச்சைக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்க வணங்கக்கூடியவங்களாக தான் இருக்கு. கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக தான் இருக்கு. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் அவருக்கு தெரியாம என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. நாம முழுமையா நம்ப வேண்டியது தெய்வத்தை தான் நம்பணும். நீங்க எந்த தெய்வத்தை நீங்க கூட உங்களுக்கு அந்த தெய்வத்தை உண்மையாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதரன், அவன் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவ அவன் உண்மையாக பிடித்துக் கொண்டால் என்றால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பாக்கியமாய் இருக்கும். அவன்
வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சோத்திரம். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனம். 5:25 நான் வாசிக்கிறேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். புருஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? மனைவி மேல் அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டுல போய் தான் என்ன செய்வான், பேசிக்கிட்டு இருப்பான். பொண்டாட்டிகிட்ட சிரிச்சு பேச மாட்டான். நடக்குதா இல்லையா? தன்னுடைய மனைவி கிட்ட அன்பா இருக்க மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த தெருவுல ஊர்ல எல்லாருக்கிட்டையும் அன்பா இருப்பாங்க. நம்ம குடும்பம் என்ன தெரிஞ்சு போக தெரியுமா? உண்மையான அன்பு இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள இல்ல. புருஷனுக்கு உண்மையான அன்பு மனைவி மேல இல்ல. நிறைய குடும்பங்கள் அதனால சண்டை, சச்சரவு, சமாதான குறைவு. அதான் நான் சொன்னோம்ல, பணம் மாத்திரம் நம்ம வாழ்க்கையை என்ன செய்யாது, நிர்ணயிக்காது. பணமோ நம்முடைய ஆடம்பர வாழ்க்கையோ இது வாழ்க்கை அல்ல. இப்படி இது ஒரு போலி வாழ்க்கை. இப்ப பாத்தீங்கன்னா சொல்றாங்க, வெளியே பார்த்தாங்கன்னா பயங்கரமா இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. வெளியே கணவன் மனைவி பாத்தீங்கன்னா அப்படி போவாங்க, பைக்ல கார்ல அப்படி போவாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பாருங்க, சண்டை, அடி, பிரச்சனை. அவங்க என்ன தெரியுமா? உண்மையான அன்பு மனைவி மேல உண்மையான அன்பு கிடையாது. அவர்கள் வேதம் சொல்லுகிறது ஒரே சரீரம் உண்டு. அவங்க வேற சரீரம் கிடையாது. உங்க மனைவி ஒரு புருஷனா இருக்கிறவர்கள், இங்க இருக்கிற எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி உங்கள் சரீரம். ஆகவே தான் பைபிள்ல நமக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம வேற பாவத்துக்குள்ள பேசக்கூடாது. உங்க சரீரம் வேற ஒரு பெண் உங்க சரீரத்தை தொட்டா உங்க சரீரம் கரைப்பட்ட சரீரம், அது அசுத்தமான சரீரம், அது கேவலமான சரீரம். அந்த சரீரம் யாருக்குரியது? தன்னுடைய மனைவிக்குரியது. அந்த மனைவியை தவிர அந்த சரீரத்தை தொடுவதற்கு நான் சொல்லுகிறதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் வேற நீங்க புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். மற்றபடி தாய் சொந்தக்காரங்க வருவாங்க, நான் அதை குறித்து பேசவில்லை, வேற காரியங்களை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அப்ப அந்த சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார். தேவன் வாழ்கிற இடம் எது தெரியுமா? ஆண்டவர் எதுல வாழ்றாங்க? உங்க இருதயத்துக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க இருதயத்துக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார். உங்க இருதயம் எது நினைக்கும், உங்க இருதயம் எப்ப கேடாதோ அப்ப அந்த இருதயத்துக்குள்ள கடவுள் இருக்க மாட்டார். ஒரு நாள் பாத்தீங்கன்னா 2 தம்பி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் போகும்போது ஒரு அந்த பணக்கார கூட அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 பேரும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க யாரும் எனக்கு தெரியாது. அதுல ஒருத்தர் எழுதி சொன்னா, அண்ணன் உங்க பேர் பெனி தானே, நீங்க வாலிபால் பெனி தானே அப்படின்னு கேட்டேன். நான் அவங்க கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு அவர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் வேற எதுவும் பண்ணல, 2 பேரும் இந்து பையமா இருந்தாங்க. தம்பி, நீ ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறா, உன் தெய்வம் இந்த இருதயத்துக்குள்ள இருக்கு, அப்படிதானே? அப்ப இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற தெய்வத்தை நீ பிடிச்சி கரப்படுத்துறீன்னா நீ மாத்திரம் கரப்படல, நீ வணங்குற தெய்வம் என்ன செய்யறாரு? கரப்படுறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம், நம்ம தெய்வம் எங்க இருக்காருன்னா தூணிலும் துரும்பலையும் அவர் இருக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் வந்து ஒரு தூண்ல போய் ஏற்றுக்கிறது என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். துரும்பல எல்லாம் அவர் இருக்க மாட்டார். அவர் இருக்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் மனுஷனுடைய சரீரம் தான். அல்லேலூயா. அவர் மனுஷனோடு தான் வாசம் பண்றாரு. எந்த மனுஷன் அவரை உள்ள கொண்டு வராங்களோ அந்த மனுஷன் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆசீர்வாதங்கிறது நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது. நிறைய பணம் இருக்கிறது, காசு இருக்கிற இந்த உலகத்துல நல்லா புரிஞ்சுடுங்க, இந்த உலகம் ஒரு மாயை. இந்த உலகத்துக்கு நம்ம ஒண்ணும் கொண்டு வரல, நம்ம ஒண்ணும் கொண்டு போறது கிடையாது. நிறைய அடக்கத்துக்கு போயிருப்பீங்க. பாருங்க, கையில ஒரு சின்ன மோதிரம் இருந்தா கூட வெட்டி எடுத்துருவாங்க. ஒரு பொருள் நீங்க எனக்கு 100 பவுன் இல்ல 200 பவுன் போட்டுருக்கலாம், அப்படியே மட்டுங்க ஊத்துறாங்களா இல்ல அப்படி எரிக்கிறாங்களா? இல்ல, ஒரு சிறு பொருள் கூட விட மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதான் மனசு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இருக்கிற இந்த வாழ்க்கையில் நாம் எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக அனுபவிக்கணும். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் எதிர வருகிறது என்றால்
ஒரு மனுஷன் மனைவியிடத்தில் அன்பு செலுத்தும் போதுதான் சந்தோஷம் இருக்குது. உங்க வீட்டுல உங்க மனைவி கிட்ட அன்பு செலுத்தி பார்க்க புருஷன் உங்க வாழ்க்கை நல்லதா? அல்லேலூயா. அடுத்த வசனம் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் அதே 5வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்கிறேன். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவருக்குள்ளேயே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, திருமணம் பண்ணினவங்க, கல்யாணம் பண்ணின ஒரு ஆண் அவனுடைய மனைவிய எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் போஷிக்கணும். அதுக்குதான் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு மனைவி உங்களுக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீங்க வேலை செய்து கஷ்டப்பட்டு அந்த மனைவியை நீங்க என்ன செய்யணுமா? காப்பாற்ற வேண்டும். அந்த மனைவியுடைய தேவை என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளை சந்திக்க வேண்டும். அதுக்காக என்ன செய்யக்கூடாது? மனைவி ஆமா எனக்கு 100 பவுன் வேணும், டெய்லி நிக்கலஸ் வேணும், அது வேணும்னு கேட்கக்கூடாது. அந்த குடும்பம் வளர்ந்தார். அல்லேலூயா. மனைவி நிறைவுள்ளவளாக இருக்க வேண்டும். தன்னுடைய புருஷன் எதை கொடுக்கிறாரோ அதை சந்தோஷமா வாங்கி என்ன செய்யணும்? 50 ரூபாய்க்கு சோத்திரம், ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தா, என் கணவர் வாங்கி கொடுத்த சேலைன்னு சந்தோஷமா அதை போட்டு பாருங்க, ஒரு சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நிறைவு இருக்கு பாத்தீங்களா? நிறைவுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. நிறைவு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒரு காலம் சந்தோஷமா இருக்காது, ஒரு காலம் சமாதானமா இருக்காது. நிறைய பேர் பாருங்க திருமணம் நடத்துறாங்க, ஆடம்பர திருமணம் என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க, பயங்கரமா செய்யறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் பாருங்க, சண்டை இருக்கா இல்லையா? சச்சரவு இருக்கா இல்லையா? சில குடும்பங்கள் விவாதம் கைவிடுதாய் போயிருது. அப்ப காரணம் என்னன்னா, நமக்குள்ள அன்னைக்கு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. நாம வேற ஒரு காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு கணவன் எவ்வளவு கஷ்டம், நஷ்டம், வேதனைகள் வந்தாலும் அந்த கணவன் தன்னுடைய மனைவி எல்லா காலத்திலும் அவன் நடத்த வேண்டும், விட்டு பெறக்கூடாது. அல்லேலூயா. அதான் நம்ம உடன்படிக்கை பண்ணினது. அப்படி செய்யும் போது இந்த பைபிள் அந்த மனுஷனுக்கு எதிராக கூடாது. ஒருவேளை நீங்க நினைப்பீங்க இந்த உலகத்துல சில நேரம் தப்பிடலாம். நான் அடிக்கடி சொல்வேன், எல்லா மனுஷனுக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மரண நேரம் ஒண்ணு இருக்கு. அந்த நேரமே உங்களுக்கு தெரியும். நீ நரகத்துக்கு போறியா, நீ பரலோகத்துக்கு போறியா? உன்னுடைய பாவங்கள், நம்ம செய்யக்கூடிய அக்கிரமங்கள், செய்கைகள் எல்லாம் எப்ப தெரியுமா? கடைசி அந்த மூச்சு போகும்போது அந்த மனுஷனுடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கணும், எல்லாவற்றையும் பார்க்கணும். அது ரொம்ப கோரமா இருக்கும் அந்த முடிவுகள். ஆனால் ஒரு மனுஷன் உண்மையாக உத்தமமாக தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தோடு வாழும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சொல்லுவாங்க பாருங்க, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா செலுத்தவன் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் சுத்திக்கிட்டு இருக்கிறான் சொல்லுங்கப்பா? ஆசை, ஆசை. அவனுக்கு ஆசை ஒண்ணு நிறைவேறல. அப்படிதான். அதனால பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? செத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, அண்ணா வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இல்ல. ஆசை, பலவிதமான ஆசைகள், பலவிதமான எண்ணங்கள். அந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறான் என்னும் ஒரு வசனத்தை நான் அடுத்தது முன்மாதிரியான மனைவிக்கு வரும். அடுத்தது முன்மாதிரியான மனைவி. எபேசியர் 5வது அதிகாரத்தில், எபேசியர் 5வது அதிகாரம் 4வது எபேசியர் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தன் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவி என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். யாருக்கு கீழ்ப்படியணும்? புருஷனுக்கு ஒரு மனைவி கீழ்ப்படியணும். இது பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆமா. நல்ல காரியங்களுக்காக எந்த குடும்பத்துல ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியலையோ அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கவே செய்யாது. அல்லேலூயா. அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதுதான் குடும்பம். நல்ல காரியங்கள் ஒரு புருஷன் சொல்லும் போது என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து, இது நல்ல காரியம் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு போகாத, நமக்கு அது அவசியம் இல்லை, கீழ்ப்படியணும். ஏதோ ஒரு வேளை உங்க புருஷன் என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு போங்க. அவர் என்னைக்கு சொல்றாரோ
சரி நீ போ, நீ இங்க போவா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படிவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிய வேண்டும். அதற்காக தெய்வீக காரியத்துல கீழ்ப்படியணும் இருக்கக்கூடாது. இந்த வசனத்தை பிடிச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஜோமனால சர்ச்சைக்கு போகாத, ஆலயத்துக்கு போகாத, கடவுளை தேடாத, கீழ்ப்படியாது, உங்க குடும்பம் நாசமா போகணும். உங்க குடும்பத்துல ஜெபம் பிரேயர் இருக்கும்போதுதான் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதற்காக சோர்வுக்கான, வீட்டை கவனிக்காம, குடும்பத்தை கவனிக்காம ஆலயத்துக்கு வர்றதோ ஆண்டவரை தேடுறதுலயோ ஒரு பெண்ணுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப இந்த ஆலயம் இருக்கிற, இந்த சர்ச் இருக்கிறன்னா உங்க குடும்பத்தை நடத்தாங்க, இது நடத்தாங்க, 24 மணிக்கு ஆண்டவருக்கு ஜெபம் பண்றோம்னா நீங்க திருமணம் பண்ணிருக்க கூடாது, சன்னியாசியா இருக்கணும். தேவன் நமக்கு குடும்பத்தை எதுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா பல போதைகள் என்னன்னா எல்லாத்தையும் வீட்டுக்கு தேவையான உட்கார்ந்து என்னச்சு அவன் குடும்பத்துக்கு, வீட்டுக்கு, பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்க கூடாது. குடும்பத்தை சரியா நடத்தினாதான் இயேசு கிறிஸ்து அங்க வருவார். அல்லேலூயா. அப்பதான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். குடும்பத்தையே சரியா நடத்தாம நம்ம குடும்பத்துக்கு எல்லா விதத்திலையும் தீங்கை செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்க சோறு கொடுக்கறது கிடையாது. மனைவிய கணவனை தூக்கி குப்பையில தூக்கி போட்டுக்கிட்டு என்ன செய்யறது? அந்த ஊழியக்காரர் உபவாசம் பண்ண நடத்துறாரு. இவர் பேர் 3 நாள் அங்கேயே படுத்துக்கிட்டாரு. நடக்க இந்த மாதிரி மூடத்தனத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. பைபிள் அப்படி சொல்லல. அல்லேலூயா. கணவன் மனைவி என்பவர் தன்னுடைய மனைவிக்கு, கணவனுக்கு எல்லா பணிகளையும் செய்து கொண்டுதான் அவர் அதற்கு பிறகு என்ன செய்யணும்? அந்த நேரங்கள் காலங்களை இது பண்ணி ஜெபத்துக்கோ ஆண்டவருடைய காரியங்களுக்கோ தங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். முதல்ல தெய்வம், 2வது உங்க குடும்பம், 3வது உங்களுடைய வாழ்க்கையில சபை. அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். முக்கியமான வசனம் 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 3ல இருந்து 5வது 3ல இருந்து நல்ல புரிஞ்சுக்கங்க. மயிரை பின்னி பொன்னாவரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடாது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கண்ணாடிக்கு முன்ன பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் போய் நிக்கிறது. அப்படிதான். கண்ணாடிக்கு முன்ன எத்தனை மணி நேரம் நிக்கிறது? கண்ணாடிக்கு முன்ன ஒரு பெண் எந்த அளவுக்கு மணிக்கணக்கா நிக்கிறீங்களோ பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள சண்டை வரும். திருமணத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு வந்திருப்பீங்க. அப்படிதான் உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டுட்டே இருப்பாரு. காலையே சொல்லியிருப்பாரு, 9 மணிக்கே குளிச்சு எடுத்து 1000 நாயம் நினைச்சிருப்பாரு. உடனே எல்லாமே போகணுமா அப்படின்னு இருப்பாரு. ஆனா நம்ம என்ன செய்வோம்? சொல்லுங்க. 9 மணிக்கு கண்ணாடிக்கு முன்ன நிற்போம். அந்த கண்ணாடி வெடிக்கிறது வரைக்கும் என்ன செய்வோம்? முகத்தை போட்டு பாலிஷ் பண்ணி முகம் பவுடர் போடக்கூடாது, சென்று போடக்கூடாது நான் சொல்லல. அல்லேலூயா. அந்த கண்ணாடியே எனக்கு பிடிக்கல, தயவு செய்து ஓடி போய் சொல்லக்கூடிய அளவு என்ன செய்வோம்? அந்த கண்ணாடி முன்னே போய் நின்று அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கண்ணாடி முன்னே போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா முடிய என்ன செய்வாங்க? அதான் ஒன்றினாலும் அல்ல அலங்காரம். ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கலாம் என்றால் நற்குணங்களால் தன்னை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பெண்ணா இருக்கணும்? நல்ல குணமா இருக்கணும். நல்ல குணம் இருந்தால்தான் அந்த பெண் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இது வேதம் சொல்லுகிறது. நீங்க நினைப்பீங்க அந்த அலங்காரத்துலதான் எல்லாம் இருக்குன்னு. அலங்காரம் என்பது வெளித்தோற்றம். நம்முடைய கர்த்தர் தேவன் உள்ளத்தை எல்லாம் பார்க்கிறார். உங்க வெளித்தோற்றத்தை பார்க்கிறது கிடையாது. உங்க வெளியான அலங்காரங்களை அவர் பார்க்கிறது கிடையாது. அதான் வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய, நல்ல புரிஞ்சுக்கணும். இங்க திருமணம் ஆகி இருக்கிறவங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணுக்கு என்ன அவசியம் சொல்லி இருக்கு? அழியாத இந்த நகையெல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படிதானே? நம்ம கூட மேக்கப் என்ன செய்யறோம்? வீட்டுக்கு மோத கலர்னா அழிஞ்சு போயிடும். அப்படிதானே? தலையெல்லாம் பின்றதெல்லாம் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். இது எல்லாமே நம்மளுக்கு அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத ஒரு காரியம் இருக்கிறது நற்குணங்கள். இப்ப நீங்க தங்க அழியாது இருக்குமா? இருக்காது. ஒரு வேலை பொம்பளை பிள்ளை இருந்தா என்ன செய்யுங்க? என்னைக்கு நாள் முடிப்பீங்க. சரி
போது கூட அந்த நகையெல்லாம் பிடிக்கிட்டு விடுவாங்களா, இல்லை அப்படியே கொண்டு படுக்க வச்சிருவாங்களா? பிடிக்கிறாங்கல்ல. அப்போ நம்ம கூட வர்றது வந்து நற்குணம். அல்லேலூயா. நல்ல குணம் தாங்க நம்ம கூட வர்றது. நல்ல குணம் இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு மனுஷனுடைய ஆண்டவர் பார்க்கிறது நற்குணங்கள். இந்த நற்குணங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் நிறைவேற்றப்பட்டது. அப்ப பெண்கள் எப்படி இருக்கணும்? நற்குணங்கள் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு பாட்டு இந்த புருஷன் வீட்டுக்கு போகும்போது ஒரு பாட்டு போடுவாங்க. புருஷன் வீட்டில் வாழ போக பெண்ணை தங்கச்சி கண்ணு. நான் இந்த பாட்டை முன்னாடி பாடி இருக்கிறேன். எப்படி பாடிருக்கேன்னு தெரியுமா? மாமனார மாமியார மிதிக்கணும், தன்னை மாறிவிட்ட கணவனை அடிக்கணும், சாம கோயில் சாமக்கோயில் கோயில் தூக்கணும். பணம் எப்படி இருக்கு? நற்பணமாயிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் சரி, கணவனும் சரி, மனைவியும் சரி, எல்லாரும் உங்கள் தாயின் தகப்பனை விட்டு இசைந்து அது பிரிந்து ஒரே சரீரமாக இருக்கணும்னு சொல்லியிருக்க தவிர கல்யாணம் பண்ணவன அம்மையும் அப்பனையும் வெட்டி விடணும்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அதனால இந்த திருமணம் பண்ணவன பாத்தீங்கன்னா நற்குணங்களை சொல்றேன். தலையில வந்துடுமா, தலையில வந்துடணும் ஒண்ணு போட்டு என்ன செய்யலாம் சொல்லி கொடுப்பாங்க. சில இடத்துல மக்கள் ஐடியா கொடுப்பாங்க. புருஷன் என்ன செய்ய முந்தான முடிச்சு போட்டுக்க, இல்லக்கா அவர் என்ன செய்வாரு அத்துக்கு போயிடுவாரு. கெட்ட காரியம். அல்லேலூயா. எதிர்மறையாக செயல்படும் குடும்பங்கள்ல நல்ல புரிஞ்சுடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சரி, திருமண ஆதரவுகளுக்கு சரி, நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுங்க. அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அது நன்மையா இருக்கும். அப்போ நீங்க பாருங்க, நீங்க போகிற இடத்துல தன்னுடைய மாமியாரையும் தன்னுடைய மாமனாரையும் தாயும் தகப்பனுமாக அவர்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். ரெண்டு பேரும் அப்படிதான். ரெண்டு பேருக்கு இந்த பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யக்கூடாது? ஆமா, அந்த இது திருமணம் ஆகின உடனே என்ன செய்யக்கூடாது? அந்த பெற்ற தாயின் தகப்புங்கிற உறவை என்ன செய்யக்கூடாது? நீங்க நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கிறாங்க, அம்மா அம்மா இருப்பாங்க. அதற்கு வேண்டி அம்மாவை பிடிச்சே போகக்கூடாது. நான் அப்படி சொல்லல, புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்றதை எல்லாம் கேட்கணும், அப்பா சொல்றதை எல்லாம் கேட்கணும், அப்படி கிடையாது. நல்ல நல்ல காரியங்களை சொல்லும் போது கேட்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப குடும்பத்தை குறித்து ஏதாவது தவற உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள தப்பா சொல்லி தரத காதலை ஏற்காதுங்க, போட்டு பேருங்க. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு அதாவது பைபிள் சொல்லுகிறது, அந்த ஒரு பெண்ணை குறித்து அவள் புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்வாளா? வீட்டை கட்டுவா. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ ஒரு வீட்டை கட்டுவா. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டா. எந்த ஸ்திரீக்கு புத்தி இருக்கிறதோ எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சர்வ சாதாரணமாக தட்டி விட்டுவார். அப்ப அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். அந்த ரெண்டு குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். கொடுத்து எடுத்த இடங்களுக்குள்ள ரெண்டு குடும்பங்களுக்குள்ளயும் ஒரு அந்யோன்யம் இருக்கும். இதுதான் உண்மையான வாழ்க்கை. அல்லேலூயா. எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாது? நீ நம்ம தம்பி என்ன கல்யாணம் பண்ணிருக்குன்னா அருமையான சகோதரர் ரமேஷ் அனீச வெட்டி விடக்கூடாது. அதே போல அஜிதா அவருடைய குடும்பங்களை வெட்டி விடக்கூடாது. அல்லேலூயா. எப்ப நீங்க அதை செய்றீங்களோ உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்தாண்டவர்களாக போய்விடுவீர்கள். அல்லேலூயா. இப்ப ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே குடும்பமா நீங்க மாறிட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள குறைவுகள் நிறைவுகள் எது இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அது எல்லாம் அந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் நாம எதுவும் கொண்டு வரல, எதுவும் கொண்டு போகல. அல்லேலூயா. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு நேரம் போத்துக்கு கூட வழி இல்லாம இருந்திருப்போம். அப்படிதானே? நல்ல துணி இல்லாம இருந்திருப்போம். இன்னைக்கு கடவுள் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்? அந்த நிறைவு தான் வாழ்க்கை. அந்த நிறைவு கணவன் மனைவிக்கு வந்துட்டுன்னா அந்த கணவன் எதை கொண்டு கொடுக்கிறாரோ அதை நிறைவா வாங்கணும். எனக்கு போற பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்க கூடாது. பக்கத்து வீட்டுல அந்த புருஷன் பாரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், 2 லட்சம் ரூபாய். அந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த கண்ணு ரொம்ப சிக்கலா இருக்கும். கண்ணு இந்த இது அது கண்ணு வந்து அது பைபிள் சொல்றது கைக்கு போடணும். அது ஒரு மெடிசின். அந்த கண்ணு பரிசுத்தமா இருந்தா எல்லாம் பரிசுத்தமா இருக்கும். அடுத்தவர்களை பார்த்து வாழாதீங்க. பைபிளை பார்த்து. பைபிள் என்ன சொல்லுகிறது? ஏசு என்ன சொல்றாரு? சொல்லுவாங்க சிலமத்துக்காங்க நாம எப்படி இருக்கோம் பாரு.
சொல்லியிருக்கா பாரு, கேட்காது. அல்லேலூயா. அது நீ இன்னொரு புருஷன் அப்படி இருக்காரு, அவன் எப்படி இருக்கான்னு சொன்னா அதை நான் இன்னொரு அர்த்தத்துல சொல்றேன், அது ஒரு விபச்சாரம். அது என்னது? என்னதுங்க? சொந்த புருஷனை விட்டுக்கிட்டு நீ உன் சொந்த புருஷனை நீங்க மோசமா கேவலமா பேசி, நான் பாரு நீ சம்பளம் தெரியல, நீ ஒரு போகாத பையன், நீ அப்படி இப்படி சொல்லிட்டு பாரு அனாருக்கிறான் பாரு, அவன் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு சொன்னீங்கன்னா நீ மனப்பூர்வமாய் நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண் இறுதி பைபிள் சொல்லுது, ஒருத்தி இச்சையோடு பார்த்தால் என்னது பாவம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் காட்டமா தான் இருக்கும். அப்பவே நீங்கள் தொலைஞ்சாச்சு. அதே போல ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணை நீங்க என்ன செய்யாதுங்க, அவன் பக்கத்து வீட்டுல அந்த பெண் இந்த பெண் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணாதுங்க. அல்லேலூயா. அதுவும் நீங்க அந்த நிமிஷத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பாவம் நமக்குள்ள செய்ய ஆரம்பிச்சாச்சு. எப்போ நம்முடைய புருஷனை பிடிக்காம எந்த ஒண்ணு நீங்க மேல நினைக்கிறீங்களோ அப்பவே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அது ஒரு அசுத்தம் தான். அல்லேலூயா. வாழ்வோ தாழ்வு நமக்கு எது கிடைச்சிருக்கோ அதை சந்தோஷமா வச்சிருக்கு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கடவுள் எதை கொடுக்கிறாரோ, கடவுள் எல்லா மனுஷனையும் கோடீஸ்வரனாக்க மாட்டார். எல்லா மனுஷனையும் கோடீஸ்வரனாக்குவார். எல்லாரும் முதல்வராக முடியுமா? எல்லாரும் எம்எல்ஏ ஆக முடியுமா? ஏதாவது ஒரு மனுஷன் தான். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பணம், பதவி, அந்தஸ்து இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா சமாதானமான வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது நீங்க கொஞ்சமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய வருமானம், புத்தி உள்ள வீட்டை கட்டுவா, அவன் 50 ரூபாய் கொண்டு கொடுத்தாங்கன்னா அவன் ஒரு குழுக்கு ஒரு 100 ரூபாய் வாங்கி ஷாப்பிங். நிறைய பொம்பளை உண்டு, அவங்க கூட என்ன செய்வாங்க, மாப்பிள்ளை இருந்தாலும் ஏற்றி வச்சுக்கிட்டு இப்படிதான் கையை கொடுக்கும். வாரத்துக்கு 3 நாள் ஷாப்பிங், வாங்குற சம்பளம் 700 ரூபாய். நாசமா போகிற குடும்பம் வாங்குற சம்பளம் எவ்வளவு? 700 ரூபாய். ஒரு ஊர கடன் வாங்குறது, ஒவ்வொரு இடங்களையும் கடன்களை வாங்கி 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 கடைசியில் என்ன உண்டாகிறது? சண்டைகளும் பிரச்சனைகளும். பார்க்காதுங்க, மற்றவர்களை பார்க்காதுங்க. நான் பெருமைக்காக சொல்லல, சின்ன வயசுல இருந்து நான் பாத்தீங்கன்னா எங்க தெருவில் நான் யாரையுமே நான் மைண்ட் எடுக்க மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன். எங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் பெரிய அந்த வீடோ ஒரு பெரிய துணியோ அப்படி எதுவுமே கிடையாது. ஆனா எனக்கு இருதயத்துக்குள்ள அவன் நல்லா இருக்கான், இவன் அப்படி இருக்கான் நினைச்சதே கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. எனக்கு எது இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறது. நான் ஒரு சாதாரண ஒரு செருப்பு போட்டுட்டோம்னா நான் அதுல திருப்தி பண்றேன். ஆமா. அல்லேலூயா. அப்போ திருப்தி தான் வாழ்க்கை. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த திருப்தி இல்லாத அவங்க வாழ்க்கை ஒரு காலம் சந்தோஷம் இருக்காது, ஒரு காலம் சந்தோஷம் இருக்காது. உங்க இருதயம் எப்போதெல்லாம் நல்லதா இருக்கிறதோ அப்போதெல்லாம் உங்க வாழ்க்கையில நல்லங்க. அல்லேலூயா. உங்க இருதயம் உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் கேடா கெட்டதை சிந்திக்கிறதோ அப்பெல்லாம் உங்களுக்கு கெட்டங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த உலகத்துல இறைவன் நம்ம எல்லாரையும், தெய்வம் நம்ம எல்லாரையும் சந்தோஷமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் படைத்தாரே தவிர ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுவதற்கும் பொறாமை கொள்வதற்கும் பலவிதமான ஆசைகளினால் குடும்பங்கள் அழிந்து போவதற்கும் நம்ம தெய்வம் நம்மளை படைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல முடிவு எப்பன்னு தெரியல. எல்லாரும் நினைக்கிறாங்க கொரோனா முடிஞ்சவன எல்லாம் முடிஞ்சு இல்ல, அடுத்த ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேணா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கொரோனா தீர்ந்தவன் எல்லாம் தீர்ந்து நினைக்கிறீங்க, இல்லை. வேதம் சொல்லுகிறது ஆபத்து குறித்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கணும். வேதம் சொல்லுகிறது அந்த நாட்கள் பயங்கரமான நாட்களா இருக்கிற காலங்கள். இந்த உலகத்துல யாருக்கு எவ்வளவு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, மனைவியை ஒரு மனைவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அந்த மனைவியை வெட்டி விட பார்க்காதுங்க. ஒரு கணவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அந்த கணவனை வெட்டி விடாதுங்க. ஏதாவது ஒரு காரியத்தில் இருந்தாலும் அவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து சந்தோஷமாய் சமாதானமாய் அவருக்கு பிடிக்கிற ஒரு வாழ்க்கை என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? சமீபத்தில் எனக்கு ஒரு போன் வந்தது, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து. என் புருஷ என்ன ரொம்ப விரும்புகிறார் அப்படின்னு. ஏன் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க அதுக்கு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அப்ப நான் கேட்க உங்க பாசத்தை சொல்ல வேண்டியதானே? எங்க பாசம் சொல்லுவாரு அது பெரிய பிசாசு போராட்டம். அல்லேலூயா. சரி, அது இருந்துட்டு போகட்டும். உங்ககிட்ட இருக்கிற கொலை என்னன்னு கேட்டேன். உங்க புருஷன் எதனால இருக்கிறாரு? என் புருஷன் என்ன கல்யாணம் பண்ணும்போது என்ன
செஞ்சாரு? எந்த வேலையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா கல்யாணம் பண்ண போற பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு, அதனால வெட்டி விடுறதே இருக்கிறாரு. நான் சொன்னேன், அவர் எந்த அளவுக்கு உங்களை பேசுறாரோ அந்த அளவுக்கு அன்பு செலுத்துங்க. வேற எதுவுமே நீங்க என்ன செய்யலாம், செய்ய வேண்டாம். ஜெபிங்க, அவரிடத்துல அன்பு செலுத்துங்க. இத்தனைக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஊனமுற்றவர், அந்த புருஷன். அந்த அடிப்படையில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அப்ப முதல்ல அந்த பெண் சொல்லி இருக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆனா என்ன செஞ்சிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, வெட்டி விட முடியாது. அப்புறம் அவங்க எனக்கு மறுபடியும் கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு போன் பண்ணாங்க, பார்த்த ஓரளவுக்கு இப்ப பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கிறாரு. என்ன சொன்னார், அவர் எவ்வளவு திட்டினார், வெளியே போன சொன்னார், என்ன செய்யுங்க, அவருடைய காலத்தை விழுந்துருக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் தெய்வம் உங்களுக்கு கொடுத்த புருஷன். நீங்க வெளியில உள்ள மனுஷனுடைய பாதங்களை விளந்தா, ஒரு கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைனா உங்களுக்குள்ள பேசி என்ன செய்யுங்க, மாதம் தீர்ந்துக்கிடுங்க, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. குடும்பங்கள் அப்ப ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென்.